பசிய தீர்த்தங்கிற அந்த புண்ணிய கணக்குல வந்து என் கணக்குல சேர போகுதுன்னு சொன்னோன்னே தலைவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் பேசவே இல்லை. அந்த வாக்கிங் போற வரைக்குமே முடிக்கிற வரைக்கும் தலைவர் பேசல. அவருக்குள்ளரே ஏதோ பேசிட்டு போறாராம். அந்த பரமசிவம் முதலியார் என்பவர் பதிவு செய்யறாரு அதை. அது பேசிட்டே போறாராம் தலைவர். எந்த விதமான இதுவும் பேசலையாம். அப்புறம் அந்த பாட்டியம்மாட்ட வந்து அந்த புட்டையும் வாங்கிக்கிட்டாரு. புட்டையும் வாங்கிக்கிட்டு தான் போறாரு. போனோடனே அடுத்த நாள் காலையில வந்து அந்த பாட்டியம்மா கிட்ட அதுக்குரிய தொகையை கொடுத்துட்றாரு. கொடுத்து அந்த பாட்டியம்மா சொன்னிச்சான், நீ நல்லா வருவ கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா வாழ்த்தி இருக்குது. அது அப்படியே மனசுல வச்சு இந்த புரட்சி தலைவர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு கூடி போயிடறாரு. ஏன்னா கொஞ்சம் திரைப்படங்கள் நடித்து பெரிய லெவல்ல வரும்போது அடுத்த பகுதிக்கு போயிடுறாரு. அப்படி புரட்சி தலைவர் அவர்கள் வேற பகுதிக்கு போய் நல்ல ஃபேமஸ் ஆன பிறகு திரும்ப அந்த பரமசிவ முதலியார் வந்து பாக்குறார் தலைவர் வந்து. நல்ல புரட்சி எம்ஜிஆருங்கிற பேர் வந்துருச்சு. ராமச்சந்திரனா இருந்து எம்ஜி ராமச்சந்திரா இருந்து எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி தலைவருடைய அந்த வரலாறுலாம்